ஹே காய்ஸ்! இன்னைக்கு மார்கழி 15. ஸோ இன்னைக்கான கோலம் இதுதான். இந்த ஒரு 3 டேஸாவே காலையில 4:45, 5, 5:15 இந்த மாதிரி லேட்டா தான் எழுந்துட்டுருக்கேன். பட் நாளையிலேருந்து கண்டிப்பா பேக் டு ஃபார்ம் வந்தே ஆகணும். ஸோ லேட்டா எழுந்திருந்தாலும் கடகடன்னு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு, குளிச்சு ரெடி ஆகிட்டு, வெளியில வாசல்ல கோலம் போட்டுட்டு, வெளியில விளக்கேத்திட்டு, வீட்டு உள்ளேயும் விளக்கேத்தியிருந்தேன். இன்னைக்கு டியூஸ்டேவும் கூட அப்படின்றதுனால முருகருக்கும் வந்து பிரசாதமா வாழைப்பழம் வச்சுருந்தேன். ஸோ வெளியில விளக்கேத்தி, வீட்டு உள்ளேயும் விளக்கேத்தி நல்லபடியா சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 7:40க்கு மேல தான் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான சமையல் தான். ஸோ என்ன செஞ்சுருந்தேன்னா, கத்திரிக்காய் வதக்கல், அது கூடவே வந்து காலிஃப்ளவரில் வந்து பெப்பர் ரோஸ்ட் மாதிரி செஞ்சுருந்தேன். ஸோ அது கூடவே வந்து மோர் குழம்பு, இதுதான் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதை லஞ்ச் பேக் பண்ணி அவங்களுக்கு ஆஃபீஸ்க்கு கொடுத்து விட்டாச்சு. ஈவினிங் வந்து கோவிலுக்கு போகணும்னு தோணிகிட்டே இருந்துச்சு. ஸோ கிளம்பி கோவிலுக்கு வந்தாச்சு. சிவன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா கண்டிப்பாக நியூ இயருக்கு நம்ம கோவிலுக்கு வந்தாலுமே அந்தளவுக்கு ஃப்ரீயாக வந்து நம்ம சாமியை பார்க்க முடியாது. அதனால் இன்றைக்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேரும் கிளம்பி சிவன் கோவில் வந்துட்டு அங்கே வந்து நல்லபடியாக சாமியை பார்த்துருந்தோம். ஒரு 8 மணிக்கு தான் நாங்கள் கோவிலுக்கு வந்திருந்தோம். ஸோ கரெக்டாக இந்த டைமில் வந்தோன்னா சிவனுடைய தரிசனம் ரொம்ப அருமையாக கிடைக்கும். ஸோ நல்லபடியாக சிவன் கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து கருமாரியம்மன் கோவிலுக்கும் வந்திருந்தோம். இங்கேயுமே கோவில் வந்து நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ 2 இடத்துலையுமே நல்லபடியாக சாமியை பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. கோவிலில் கொடுத்துருந்த பூவை நானும் சஷ்வியும் தலையில் வச்சது போக மிச்சத்தை வந்து வாசலில் வச்சுருந்தேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.